பைசன் காலமாடன் திரைப்படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். குறிப்பா அந்த திரைப்படத்தை எடுத்ததுக்காக அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது, அவ்வளவு பாராட்டலாம். குறிப்பாக தமிழ் சமூகத்திற்கு மிக தேவையான ஒரு படைப்பை அதுவும் இந்த நேரத்தில் கொடுத்திருக்காரு. நமக்கு உண்மையான வரலாற்றை தெரிந்தவர்கள் போய் திரைப்படத்தை போய் பார்த்தா எப்படி இவ்வளவு தைரியமா படம் எடுத்திருக்காரு, இவ்வளவு துணிச்சலா எடுத்திருக்காரு அப்படின்றது தெரிய வரும். தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமையும் தமிழருடைய ஒற்றுமையும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும், நமக்குள்ள இருக்கின்ற சாதிய பிளவுவாத வேற்றுமைகள் எல்லாம் கரைச்சிட்டு நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற அந்த சமத்துவ தத்துவத்தை முன்னிறுத்தி அவருடைய எல்லா படைப்புகளுமே அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இந்த பைசன் காலமாடன் திரைப்படம் இருக்கு. உண்மையாவே தமிழ் சினிமாவில் மிகவும் முக்கியமான ஒரு திரைப்படம். அவர் சொல்லுவது போல அந்த அவருடைய திரைப்பட வரலாற்றில் ஒரு உச்சம் சொல்லுவார் இல்லையா, அந்த உச்சத்தை தொற்றிருக்கிறார். ஏன்னா திரைப்படத்தில் அந்த கபடி வீரனாக வரக்கூடிய அந்த காட்சி மனத்தி கணேசன் அவர்கள், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல திரைப்படத்தில் ஏற்கனவே அந்த குறியீடுகள் மூலமாக அறியப்பட்டவர்கள் தான். நான் முழுவதுமாக கதையெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. போய் படத்தை தேட்டரில் போய் பாருங்க. ஏன்னா எல்லாரும் பார்க்கணும். இந்த மாதிரி திரைப்படங்களை வணிக ரீதியாக பெருமளவில் வெற்றி பெற செய்தால்தான் சமூகத்திற்கு தேவையான படைப்பாளிகள் இன்னும் வருவாங்க. அப்படின்னா நம்ம நிறைய குப்பை திரைப்படங்களாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதிரி மோசமாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பார்த்துட்டு இருப்போம். நம்ம எவ்வளோ சமூகத்திற்கு அந்த திரைப்படங்கள்லாம் தேவையே கிடையாது. ஆனால் அந்த திரைப்படங்கள்லாம் இங்கே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுட்ருக்கு. ரொம்ப தமிழ் சமூகத்தை இன்னும் பின்னோக்கி செல்லக்கூடிய பல திரைப்படங்கள்லாம் வருது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி தமிழ் சமூகத்திற்கு தமிழர்களுடைய ஒற்றுமையை மையப்படுத்தி ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கக்கூடிய மாரி செல்வராஜன் திரைப்படத்தை போய் தேட்டரை போய் பாருங்கள். ஈவன் இன்னத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன ஏதுன்றது, கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் முழு கதையை சொல்லணும்னா கூட ஏற்கனவே நம்ம பேசுனது போல பசுபதி பாண்டியன் அவர் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அவர் தான் பாண்டிய ராஜாவாக அமீர் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காரு. ஏன் பசுபதி பாண்டியன் கையில் கத்தி எடுத்தாரு, எதனால் எடுக்கப்பட்டது, காரணம் என்ன? அப்படி கத்தி எடுத்த பசுபதி பாண்டியன் அவர் பின்பற்றக்கூடியவர்களுக்கும் இன்னைக்கு ஒரு செய்தி சொல்றாரு. நான் ஏன் இதுக்குள்ள வந்தேன் அப்படின்ற காரணத்தையும் நீங்கள்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நீங்கள்லாம் பெருமை பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக மக்கள்ல சில பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ராஜாக்கள், நம்ம அது சொல்லிட்டு இந்த பெருமைகள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு தமிழ் சமூகத்திற்கு தேவையா அப்படின்னு கேட்கறது ஒரு கேள்வி, ரொம்ப பெரிய ஒரு கேள்வியா இருந்துச்சு. இந்த பெருமை பேசுது, நமக்கு கீழே இவங்களா இருக்காங்க, நம்மளும் உயர்ந்த சாதி தான் சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. அதே போல் நம்ம ஏற்கனவே பேசி இந்த மாதிரி முன்னாடி காணொலியில் வெங்கடேஷ பண்ணையார், சுபாஷ் பண்ணையார், நீங்கள் எந்த பண்ணையார்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த 2 பேருடைய படுகொலைகள் இருக்கு இல்லையா, ஒரு தரப்பு போலீஸ் என்கவுண்டர் பண்ணி சுடப்படுறாரு. யார் சுடப்பட்டான்னு எல்லாருக்குமே தெரியும், வெங்கடேஷ பண்ணையார். அதே போல் அவங்களுடைய ஆட்கள் பசுபதி பாண்டியன் அவர்களை வெட்டி படுகொலை செய்த காட்சி, இது எல்லாமே ரொம்ப துணிச்சலாக வச்சுருக்காங்க. குறிப்பாக குறியீடுகள் ரொம்ப பட்டவர்த்தனமாக எங்கே நடக்குது, அங்கே யாரை முன்னிலைப்படுத்துவாங்க, எந்த தலைவர்கள் அங்கே முன்னிலைப்படுத்துவாங்க, இது போன்ற பல விஷயங்களை வச்சுருக்காங்க. படம் முழுக்க புரட்சியாளர் அம்பேத்கரும் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களும் வராங்க. அந்த குறியீடுகள் எல்லாம் இன்றைக்கும் அந்த சமூக மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுச்சியினுடைய குறியீடாக தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அநீதிக்கு எதிராக எழுந்த ஒரு இளைஞன். ஏன்னா ஒரு இளைஞனாக இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக சமத்துவத்துக்கு வேண்டி எழுந்த ஒரு இளைஞன் தான் தியாகி இம்மானுவேல் சேகரன். அவருடைய படுகொலை ஏன் நடந்ததுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவருடைய படுகொலை அந்த சமூகத்தை இன்னும் ஒரு எழுச்சியினுடைய அடுத்த ஒரு படியை தான் நோக்கி சென்றிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சமுதாயத்திற்காக போராடக்கூடிய தலைவர்கள் இப்படி படுகொலையால் மாண்ட பொழுது அப்படியே அவங்களாம் அடங்கிடுவாங்க, அவங்களுக்கு பின்னாடி யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளராக அறியப்பட்டவர் தான் தீபக் பாண்டியன். ஸோ தீபக் பாண்டியன் அந்த சமூக மக்களுடைய விடுதலைக்காக, குறிப்பாக அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது ஒரு குரலாக வந்தார். அவர் மேலே வைக்கக்கூடிய அலிகேஷன், குற்றச்சாட்டு இதெல்லாம் இருந்தாலுமே கூட ஏன் அவங்க வராங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா, எதற்காக அவங்க கத்தி எடுக்கிறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது தொடர்ச்சிட்டு இன்னும் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் தீபக் பாண்டியனுடைய படுகொலை கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த முன்பகை தான் சொல்லப்படுது பலராலும். அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலுமே கூட கிட்டத்தட்ட அப்படிதான் தென் மாவட்டங்களில் சொல்லப்படுது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பைசன் காலமாடன் திரைப்படம் வெறுமனையா இந்த நம் பசுபதி பாண்டியன், வெங்கடேஷ் பண்ணையார் இப்படி மட்டுமே சுருங்காம அந்த சமூகத்திலிருந்து சாதித்த ஒரு கபடி வீரன், அர்ஜுனா விருது பெற்றவர் மனத்தி கணேசன், அவருடைய அந்த ஒரு வாழ்வியல் இருக்கு இல்லையா, தான் எப்படி பல தடைகளை தாண்டி வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு உள்ளபடியே தேட்டரில் பார்க்கும்போது கண் கலங்க வைக்கிறது.
ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சிரமங்களை மேற்கொண்டு எங்கேயோ தமிழ்நாட்டினுடைய கடைகோடியிலிருந்து வந்து இந்தியாவினுடைய அணிக்காக ஆடி வெற்றி பெற்று உச்சத்தில் ஒருத்தர் நிற்கிறாங்க இல்லையா. அமீருடைய டைலாக் ஒன்று இருக்கும், பசுபதி பாண்டியனா, இங்கே வந்து வேலியை வந்து உடைக்கிறவன் மட்டும் பெருசு கிடையாதா, அது மட்டும் முக்கியம் கிடையாதா, அந்த வேலியை உடைச்சிட்டு மேலே வந்து யாருமே தொட முடியாத இடத்துல போய் உட்காடுறான் இல்லையா, அவனும் பெருசுறான்னு சொல்லிட்டு பேசுவார். உள்ளபடி அதெல்லாம் வந்து அந்த அண்ணன் மாரியண்ணன் கூட அப்படிதான். ஏன்னா இங்கே ஒரு இடத்துலேருந்து வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான இளைஞரால், ஒரு முக்கியமான இயக்குனரா, யாராலுமே வந்து நிராகரிக்கப்பட முடியாத ஒரு வெற்றியை பெற்றிருக்காரு. ஸோ அப்படிதான் அவர் அந்த திரைப்படத்தினுடைய அந்த முன்னோட்டு விழாவில் வந்து 2 பேரும் கை கோர்த்து நிற்கும் பொழுது நானும் எங்கள் அண்ணன் தான் அந்த திரைப்படம்னு சொல்லுவார் இல்லையா, அது ஏன்றது அந்த படத்தை பார்த்தா தான் தெரிஞ்சது. ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் வந்து அந்த வழிகளை வந்து அப்படியே எப்படி அந்த ஒடுக்குமுறைக்குள்ளிருந்து வந்து வெளியே வராங்க. குறிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீரனோ நல்ல ஒரு திறமைசாலியோ இருந்தீங்கன்னா எதிரியால கூட பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அந்த அளவுக்கு கேர்லஸாக தட்டி விட முடியாது. அதையுமே இதில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஈவன் 2 சமூகம் யார் என்னன்றதெல்லாம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தெரியும். ஆனால் ஒரு பதட்டம் இல்லாமல் சமூகத்தில் இதனால் ஒரு விளைவு ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு சமூக பொறுப்புணர்வோடு படம் எடுத்திருக்காரு. அதாவது வன்முறை அப்படின்ற ஒரு விளைவு ஏற்படக்கூடாது, மாறாக தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமை சமத்துவம் இதற்கான ஒரு வழி ஏற்படணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா. ஒரு பொறுப்புள்ள சமூக பொறுப்புள்ள படைப்பாளிகள் மட்டுமே தான் இது போன்ற திரைப்படங்களெல்லாம் வந்து எடுக்க முடியும். ஏன்னா இங்கே பலரும் பல போராளிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டவர்கள் தான். பசுபதி பாண்டியன் அவர்களை காட்சிப்படுத்த கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்ட ஒருவர் தான். அந்த சூழ்ச்சியின் மூலமாக அங்கே சிக்கி கொண்டு அப்படி வந்து வெட்டி படுகொலை செய்யக்கூடிய ஒரு நபராக தான் காமிச்சிருந்தாங்க. எனக்கு அந்த சீனை பார்க்கும்பொழுது அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் வந்து ஞாபகம் வந்தார். அது ஏன்னு தெரியல, அது நமக்கு அதை பார்க்கும்போது எனக்கு அவர் தான் ஞாபகம் வந்தார். ஏன்னா நம்ம அது கூடவே பயணித்தோம். அந்த காட்சிகள்லாம் அந்த பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட எனக்கு அப்படி தான் ஞாபகம் வந்தது. இப்படி சமூகத்திற்காக பல பேர் வந்து இங்கே படுகொலைகளால் இருந்தாலுமே கூட அவங்களுடைய தொடர்ச்சிகள் எந்த தொடர்ச்சினா வந்து அதே வழியில் வன்முறையாக வர்றது கிடையாது. மாறாக அவங்க எதை நோக்கி பயணித்தாங்களோ அதை நோக்கி வரக்கூடியவங்க தான் இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் அதிகமாக இருக்காங்க. திரைப்படத்தினுடைய ஒட்டுமொத்த கருவே என்னன்னா, உனக்கான திறமை ஒன்று இருக்குன்னா திறமையை நோக்கி நீ ஓடு, பல தடங்கல்கள் வரும் தான். உதாரணத்துக்கு ஒரு டைலாக் கூட இருக்கு, உன்னை வந்து நீ மேலே வந்தாலே நீ இவனால் வந்தவன் அவனால் வந்தவன், நீ கோட்டாவில் வந்தவன்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க, நீ அதெல்லாம் காதில் வாங்கிக்காத நீ ஓடுன்னு சொல்லிட்டு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பட்டியல் சமூக மக்கள் வந்து எப்படி ஜெயிச்சாலுமே பார்த்தீங்கன்னா அவனுங்க வந்து கோட்டாவில் வந்துடுவானுங்க, இல்லை இவங்க சப்போர்ட்டில் வந்துடுவாங்க, அவங்க சப்போர்ட்டில் வந்துடுவாங்க சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஒரு சூழல் இங்கே பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து எவ்வளோதான் திறமை இருந்தாலும் அப்படி தான் வந்து பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு அண்ணன் ரஞ்சித் தன்னுடைய எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாகவும் வெற்றி, விமர்சன ரீதியாகவும் வெற்றி. ஆனால் இன்னைக்கு பல படத்தை வந்து இல்லை இதெல்லாம் தோல்வி படம் சொல்லுவாங்க. அந்த படம் கிட்டத்தட்ட அவங்க ஒரு ப்ரொடியூசர் போடக்கூடிய ஒரு காசை திரும்ப அவர் எடுத்துட்டாரு, அதுக்கு மேலே எடுத்துட்டாருன்னா படம் வெற்றி தான். அப்படி இவங்க சொன்ன காலா படத்தை தோல்வின்னு சொல்லுவாங்க, தங்கால் படத்தை தோல்வின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து வணிக ரீதியாக வந்து அந்த ப்ரொடியூசர் பெருந்தளவு வெற்றியை தான் பெற்றிருக்காரு. விமர்சன ரீதியாகவும் திரைப்படங்கள்லாம் இங்கே என்ன தாக்கத்தை ஏற்படுத்திக்கு ஒன்று இருக்குது, அதே வெற்றி தான். ஆனால் வந்து இவங்க யாருக்குமே வந்து பாராட்டுறதுக்கு மனம் வராது. ஸோ அப்படி தான் வந்து பைசன்மே வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்கு. ஏன்னா பரியரும் பெருமாளை பார்த்து வாழ்த்தியவர்கள் கர்ணனை வாழ்த்தலை. ஏன்னா பரியரும் பெருமாளை பரியன் பார்த்தீங்கன்னா ஒரு சமாதான தூதுவராகவே இருப்பார் கடைசி வரைக்கும். கடைசியில் தான் சீற்றம் கொண்டு ஏறு பிடிச்ச கையில் நானும் வால் பிடிச்சோம் தான் சொல்லிட்டு பரியன் பேசுவான். ஆனால் நீங்கள் கர்ணனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அடிப்பான், ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா திருப்பி அடிப்பான். அப்போ அந்த அடித்தா திருப்பி அடிக்கிற குணம் வந்து இங்கே யாருக்குமே பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து பட்டியல் சமூகத்தை வந்து திருப்பி அடித்தா இவங்கெல்லாம் வன்முறையாளர்கள். ஏன்னா அண்ணன் திருமானனுடைய அந்த முழக்கம் இருக்கு இல்லையா, அடங்கமர அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி. இந்த வாசகம் என்பது வன்முறையை தூண்டுவது கிடையாது, வன்முறையை எதிர்ப்பது. ஆனால் அதையே வந்து புரிஞ்சுக்க மாட்டானுங்க. ஒருத்தன் வந்து உன்னை அடிக்கிறதுக்கு வரான், உன்னை வெட்டத்துக்கு வரான்னா அவனை நீ திருப்பி அடிக்கிறது தான் மிகப்பெரிய அகிம்சை. இதை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சொன்னது. அவங்ககிட்ட வந்து வெட்டுப்பட்டு சாகிறது கிடையாது. அப்போது அந்த எதிர்க்கக்கூடிய அந்த குணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்குது. இப்போ நீ ஒரு விலங்கினத்தை கூட அச்சுறுத்துக்கு போகிறோன்னா திருப்பி அந்த விலங்கினம் வந்து கடிக்கும் அடிக்கும், அதுதான் வந்து இயல்பு. ஆனால் அதே பட்டியல் சமூக மக்கள் மட்டும் பண்ணால் இவங்களாம் வன்முறையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சித்தரிக்கக்கூடிய அந்த ஒரு போக்கு தமிழ் சினிமாவிலும் சரி தமிழ் சமூகத்திலும் சரி தொடர்ந்து நிலைவிட்டே வருது. பைசன் திரைப்படத்தை நிச்சயமாக எல்லாரும் போய் குடும்பத்தோடு பாருங்கள். ஏன்னா எல்லோருடைய மனதுக்குள்ளுமே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த இன்இக்வாலிட்டியை பார்த்தீங்கன்னா உடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பைசன் திரைப்படம் வந்து இருக்கும். நிச்சயமாக அந்த திரைப்படத்தை எடுத்த அண்ணன் மாரிசராஜ் அவர்களை நம்ம முன்னாடியே சொன்னது போல் எவ்வளோ பாராட்டினாலும் தகும்.
மிக தைரியமான ஒரு படைப்பு வந்து எடுத்திருக்காரு. இந்த படைப்பு தமிழ் சமூகத்திற்கு மிக தேவையான ஒரு படைப்பு. அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் அந்த திரைப்படத்தின் குழுவிற்கும் என்னுடைய சார்பாகவும் நம்முடைய ஊடகத்தின் சார்பாகவும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீபாவளியில் பைசன் ஜொலிக்கிறது என்பதுதான் நம்முடைய கருத்து. நன்றி, வணக்கம்.